சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எனக்கே ஒரு பயங்கர இது வரும். அந்த ஏலியன் ஏன் வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்பான். நான் பயங்கர பெரிய நடிகர் இல்ல, நான் வந்து பயம்தான் பார்த்து அப்படின்வாங்க. இவர் ஒரு ஜோக் அடிக்கிறாரு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க. இன்டர்வல் பிளாக்குக்கு கூட போடுற ஒரு நம்ம எல்லாம் இன்டர்மிஷன் பார்த்துருப்போம், இல்லை இன்டர்வெல்னு பார்த்துருப்போம். யாரும் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இல்லையா சார்? கேவலமா நினைப்பேன் இன்டர்மிஷன் போடுறது. நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை எடுக்குது. புதிய பாதையிலேருந்து அப்படிதான் அவன் கோச்சிட்டு வெளியில போவான். சீதாராமன் வரும் வரை அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பேன். கிளைமேக்ஸ்ல கூட நான் எழுதிருப்பேன், இன்னொரு அனாதை உருவாவதில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல எனக்கும் உடன்பாடு இல்லை பார்த்திபன் போட்டிருப்பேன். இன்னும் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வந்து எடுக்கல, அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. பட் ஆனால் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியலையே. அது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு 4 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இந்த 3 மாசம் 4 மாசம் இந்த விஎஃப்எக்ஸ் வேலை தள்ளி போனதுலேயே எனக்கு 1 மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட, அதுவே 1.25 கோடி வரைக்கும் அது எக்ஸஸ் ஆயிடுச்சு. வெளியில தெரியாத நிறைய இந்த விஎஃப்எக்ஸ் நம்ம நினைக்கிறது ஸ்பேஸ்ஷிப் இல்லை. நான் சொல்றது இதுல இருக்க மேகங்கள் எல்லாமே நாங்க போட்டது. ஒத்த செருப்பு வரும்போது 4 ரூபாய் அப்ப ஸ்பெண்ட் பண்ணேன். 1 ரூபாய் தான் எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து வந்தது. அதுல கமிஷன் போக 1.35 என்னமோ தான் வந்தது. எனக்கு 4 ரூபாய் பணம் 1 ரூபாய் தானே வந்தது. நான் வருத்தப்படவே இல்லை. அதை நான் ஹிந்தியில டைரக்ட் பண்ணும்போது என்னோட சம்பளம் 5 ரூபாய். இப்போ ஹாலிவுட்ல அந்த படத்தை பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோம். முந்தா நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படின்னு சொன்னா பேரை கேட்டாலே சும்மா அதிர்றதுலன்னு நம்ம சங்கர் சாரோடைய டெம்ப்ளேட்ல போட்டு பசங்களை வைப் பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்ம வந்து முன்னாடி பேசணும், கன்வீனியன்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த காட்டுறோம். அது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, இந்த ஹியூமனிட்டியுமே வந்துட்டு மக்கள் அவ்வளவா வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அதை நீங்க வந்து லைக் இன்னும் ஏதாவது எழுதியிருக்கலாமோ, இல்லை இன்னும் ஏதாவது பண்ணிருக்கலாமோ, அந்த ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் ஆச்சா சார்? அது எங்க எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு குழந்தைங்களாம் ஸ்கூல்ல அது படம் பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த தியாகத்தை நாங்க பண்ண ஆசைப்படுறோம், எங்களுக்கு வந்து பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. ஆனா அதை பார்த்த உடனே நாங்க அதுல டிரைவ் ஆகிறோம். இது எவ்வளவு பியூட்டிஃபுல் விஷயம், பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு குழந்தை சொல்லுது, அதெல்லாம் வீடியோல இருக்கு, அதை பண்ணணும். ஆனா இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் எங்களை ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கட்டடிச்சுட்டு போகணும், அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கட்டடிச்சுட்டு போகணும்னு எங்களுக்கு தோணுது. பட் நாங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கட்டடிச்சுட்டு போகும்போது இப்படிதான் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், நம்ம போய் ஒரு ரிஸ்க்ல மாட்டிக்குவோம், அதெல்லாம் தோணுது எங்களுக்கு. சோ படம் பார்க்கும்போது எங்களை ரொம்ப அதிகமா அது ஒண்ணு, இன்னொன்னு ஹியூமனிட்டி. ஐயங்காளி மேல அந்த சாரா காட்டுற அன்பு, இந்த மாதிரி ஒரு சாரா நமக்குள்ள இருப்பாராங்கள வந்து எல்லாருக்குமே தோணுது. இதெல்லாம் நான் கிரியேட் ஆட்டுக்குட்டியில பார்க்கும்போது எனக்கே பர்சனலா வந்து அந்த ஒரு கனெக்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படம் முழுக்கவே அங்கங்க நீங்க வந்து வச்சிருக்கீங்க சார். ஆனா எல்லாமே வந்து ஒரு ஹிடன் ஃபேக்டர் மாதிரி நீங்க காட்டியிருக்கீங்க இல்லையா? ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா, அது உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? ஆட்டுக்குட்டி லைக் நீங்க வந்து லைக் ஆட்டுக்குட்டியை வந்து காப்பாத்தி கூட்டு போற ஸ்டார்டிங்ல அந்த இதெல்லாம் தான் சொல்றேன் நான். சின்ன சின்ன விஷயங்கள் அது மனசுல இருந்தே, குழந்தைங்க அப்படின்னா தெய்வத்துக்கு சமம் அப்படின்றோம், எல்லாமே ஈஸியா காப்பாத்துறதா இல்லைன்னா ஒருத்தருக்கு உதவி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஐயங்காளியோடைய சாக்ரிஃபைஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி எல்லாராலையும் இதெல்லாம் பண்ணிட முடியாது. பட் ஆனா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டரா அங்கங்க நம்மளால பார்க்க முடியுது இல்லையா சார்? நீங்க எதை நினைச்சு இதெல்லாம் வச்சீங்க? நான் வந்து பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றம் 35 வருஷமா என்னுடைய சினிமா வாழ்க்கையோட சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச உதவி நான் அதில் செஞ்சிட்டு இருக்கேன். அதை என்கிட்ட கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு இன்னும் செட்டில் ஆகல, சொந்த வீடுன்றீங்க, அப்புறம் ஏன் இதை நீங்க செய்றீங்க? அது முடியவே முடியாதுங்க. நான் தன்னிறைவு அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் நல்லது செய்யணுங்கிறது முடியாது. அந்த நிமிஷத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் நான் செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி இவங்க உயிருக்கு போராடிட்டு போயிட்டு இருக்காங்கன்றதுக்காக இவங்கெல்லாம் தப்பிச்சு அதுக்கப்புறம் போய் ஒரு நாய்க்குட்டிக்கு சோறு போடுறதோ இல்லை ஆட்டுக்குட்டி எடுக்கிறதுன்றது ப்ராக்டிக்கல் இல்லை. இந்த உயிர் போற போராட்டத்துக்கு நடுவில் கூட ஒரு குட்டி உயிரை அவங்க எடுத்துருவாங்க வெளியில. முதல்ல அது தன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிழிக்கிறாங்க. ஒரு ஆடுடா, அது ஷாக்கு. அந்த குட்டி உயிரோட இருக்குடா
அப்படின்னு உள்ளேருந்து வெளியில எடுத்து அந்த குட்டியை அவன் எடுத்ததுக்கப்புறம் அதை எடுக்கிறது ஐயங்காலின்னு வச்சிருப்பேன். ஆட்டை அறுக்கிறது வேற ஒருத்தான் இருப்பான். அந்த மலைப்பாம்பு அறுக்கிறது, ஆடை எடுக்கிறது. ஆனால் அந்த குட்டியை எடுக்கிறது மட்டும் நான் ஐயங்காலிக்கிட்ட விட்டுருப்பேன். அது அவன் தான் செய்வான். செஞ்சு அப்படி எடுத்தோடனே அந்த சாரை வந்து அப்படி பார்ப்பான். அவனை அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹியூமன் பீயிங், நீ ஏன்டா இப்படி கஷ்டப்படணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதில். அதுக்கு ஒரு சஸ்டைன்டு ஷாட். அது வந்து வேற ஒன்றுமே இல்லாமல் அந்த மியூசிக் சொல்லும் நீ யாரு. இதெல்லாம் இப்போ என்னுடைய படத்துல வளர்ந்துருக்க நல்ல விஷயங்கள். இதை வந்து நான் புதிய பாதையில பரபரன்னு சொல்லுவேன். க்ளோஸ்அப்ஸே அவ்வளோதான் இருக்கும். இப்போ நான் வந்து சஸ்டைனாக அந்த ஷார்ட்ஸை வைக்கிறேன். அதில் நான் தெரியப்படுத்துகிற விஷயம் வந்து என்னன்னா, நீ உயிருக்கு போராடுறா கூட இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும்னா அங்கே அதை பண்ணிடு. நீ போய் வீட்டில் போய் பங்களாவில் போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டியை வந்து மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறத எடுத்துட்டு வர முடியாது. அதுக்குள்ள அது என்ன ஆகுமோ தெரியாது. இதை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. சமூகத்துல நிறைய பேர் சராசரி நிலையில இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப ஹியூமானிட்டேரியனாக தான் இருக்காங்க. அதுதான் இந்த படமே நிறைய பேசுது. அப்படி சார் இந்த படத்துல வந்து எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல சார், அதெல்லாம் பிடிக்கல, ஆனா ஹியூமானிட்டின்னு ஒன்று சொன்னானுங்க பாருங்க சார் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கலாம். படம் பார்க்குறவங்களுக்கே ஒரு பெரிய, இப்போ நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, அதுதான் எனக்கு வந்து ஏன் நீங்க அதை வந்து அப்படி ஹைலைட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து லைக் இப்போ இந்த இன்ட்ரோ பிளாக்ல கூட எட்ஜ் ஆஃப் த சீட்ன்ற மாதிரியான ஒரு லைக் இங்கிலீஷ் டேர்ம் யூஸ் பண்றது, அண்ட் நடுவில் வந்துட்டு நிறைய உங்களுடைய குவர்க்கி ஃப்ரேசஸ் எல்லாம் வந்துட்டு லைக் சர்வேஷ் இல்லையா, சர்வேஷ் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர். குண்டு கண்ணாடி எனக்கே ஒரு பயங்கர இது வரும். அந்த ஏலியன் ஏன் வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்பான். நானு பயங்கர பெரிய நடிகர் இல்ல, நான் வந்து பயம்தான் உன்னை பார்த்து அப்படின்னு அப்படின்வாங்க. இவர் ஒரு ஜோக் அடிக்கிறாரு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவான் பாருங்க. திருப்பி ஒரு தேட்டர்ல நான் அவனை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்கேன். டேய் நீ ரொம்ப பெரிய ஆடுறா, நீ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல காலி பண்ணிட்டா நீ அப்படின்ட்டு. அதை என்ன அவன் காலி பண்ணிட்டதை நான் அவனை சந்தோஷப்பட்டு இருப்பேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி குவர்க்கியான வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் நீங்க யூஸ் பண்றது, வெல் அப்புறம் வந்துட்டு லைக் ஆரிஸ் லைக் என்ன ஒன்று சொல்றது, அதுக்கப்புறம் நடுவில் கூட நீங்க அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு கூட போடுற ஒரு நம்ம எல்லாம் இன்டர்மிஷன் பார்த்துருப்போம், இல்லை இன்டர்வெல்னு பார்த்துருப்போம். யாரும் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இல்லையா சார்? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பி நான் அதே தான் கேட்கறேன், எப்படி இந்த மைண்டுக்குள்ள வருது அப்படின்னு. இது போதாதுன்னே எனக்கு தோணும் எப்பவுமே. கேவலமா நினைப்பேன் இன்டர்மிஷன் போடுறது. நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. இப்ப நான் சத்தியமா ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், அது ஏன் இன்டர்மிஷன் போடணும், ஏன் இன்டர்வல் போடணும். புதிய பாதையில இருந்து அப்படிதான் அவன் கோச்சிட்டு வெளியில போவான். சீதாராமன் வரும் வரை அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருப்பேன் நான். மச்சான் வரும் வரையோ நம்ம ஒரு சம்திங் அந்த மாதிரி போட்டிருப்பேன். கிளைமேக்ஸ்ல கூட நான் எழுதிட்டுப்பேன், இன்னொரு அனாதை உருவாவதில் சீதாராமனுக்கு மட்டுமல்ல எனக்கும் உடன்பாடு இல்லை பார்த்திபன் போட்டிருப்பேன். சீதாராமன் கேரக்டர், டைரக்டர். அப்படி ஒரு அனாதை உருவாகிறது வந்து அந்த கேரக்டருக்கு மட்டும் இல்லை, எனக்கே அதுல உடன்பாடு இல்லை. அதனாலதான் நான் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சேன்னு முதல் படத்திலே போட்டிருப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நன்றி சொல்லியிருப்பேன் நான் அதை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டீப்பா உள்ள போய் ஒரு விஷயத்த ரசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைவேற்றுக்காத அல்லது அதுக்காக பாடுபடுற டேக் எ டீப் பிரீத், அது வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு, அது குறிப்பா அகைன் மறுபடியும் என் பொண்ணுகிட்ட கேட்டு, நல்லா என் பொண்ணு வந்து இதே மாதிரி பயங்கரமா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றேன்றது அவங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அதுக்கான வரவேற்பு இல்லாதப்போ அப்படி இந்த கைக்குள்ள கோத்துட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. அவ்வளவுதான், இந்த கை மட்டும் இப்படி கோத்துக்கிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. இன்னைக்கு கூட மதியானம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன மைண்ட்ல இருக்கேன், நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேனா, சந்தோஷத்துல இருக்கேனா அப்படின்றதெல்லாம். நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருக்க தயார்னு எவனோ ஒருத்தர் எழுதினான். அந்த மாதிரி இந்த அரவணைப்பே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எதுக்கு சொல்ல வரேன், எதையுமே அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகாம பணம் காசு நான் அலைஞ்சேன்னா அந்த நேரத்துல இன்னொரு படம் பண்ணலாம். இதுக்கு இந்த டேக் எ டீப் பிரீத்துக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு கதை பண்ணலாம். அப்புறம் இந்த கதைக்குள்ள இவ்வளவு விஷயம் வேணுமா, நிறைய விஷயம் வச்சிருக்காரு இவரு அப்படின்றாங்க. அந்த பஸ் மறியல் அப்போ நான் வந்து ஒரு ஆணவ கொலைன்னு ஒரு விஷயம், அது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் காட்டுற இந்த காலகட்டத்தில், ஸ்பேஸ்ஷிப் இங்கே வருதுன்னு சொல்ற காலகட்டத்தில் இன்னமும் இங்க ஆணவ கொலைன்னு ஒன்று இருக்கு. நேற்று இருக்கு, முந்தா நாள் இருக்கு, இல்லாததை நான் சொல்ல. அது எதுக்கோ ஒண்ணுக்கு அந்த பஸ் மறியல் டிரைவரும் கண்டக்டரும் அடிச்சுக்கிட்டாங்க, இல்லாத கண்டக்டரும் இவரும் பேசஞ்சரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, டிராபிக் போலீஸும் கண்டக்டரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு மறியலை வைக்கிறதுக்கு பதிலாக ஆணவ கொலைன்னு வச்சு அதை நடுவில் வந்து வழியில இவங்களுக்கு அந்த டெட் பாடி அங்கே தொங்கிட்டு இருக்கும். வயிற்று வலி காரணமாகன்னு எவனோ அடிச்சு ஒரு கூட்டம் தொங்க விட்டுட்டு வயிற்று வலின்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது.
அவ்வளவு யோசிச்சிருக்கோம். அது வந்து இவ்வளவு விஷயம் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அதை நான் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவுமே சார் யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து லைக் லாஸ்ட் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல தான் நீங்க இந்த 100 rupees டிக்கெட்னு சொல்லி இது பண்ணீங்க, அதுவும் சில நாட்களுக்கு. அதுக்கே நிறைய பேர் வந்து குசும்புக்காரர் இந்த பார்த்திபன் லைக் வந்து ஒரு படம் தெரியுது, அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, லைக் ஆப்போசிட்ல வர படம் வந்து ஏதோ விதத்துல வந்து எங்க இருந்தோ நிறைய பேர் ஆனா மீம்ஸ்ல போடுறாங்க சார். அப்படின்னும் போது அது நீங்க வந்துங்க அந்த படத்துக்கு இருக்கிற ஹைப் எப்படி இருக்குன்னா, டெஃபினட்டா ஒரு ஃபர்ஸ்ட் 3 days ஃபுல், அது ஃபுல்லு. அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் குறையறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இல்லாட்டி என்னையே எல்லாரும் பயமுறுத்திட்டே இருக்கணும். இண்டஸ்ட்ரிங்கிறது நான் மட்டுமே இல்லைல்ல, நான் மட்டும் ஜோசியக்காரனா என்ன தனியா அதெல்லாம் கிடையாது. சக்தி ஃபில் ஃபேக்டரியில் அவர் பண்ணவே கூடாது. எனக்கு இங்க வந்து உட்காந்து ஒரு 2 மணி நேரம் சொல்லிட்டு, உங்க கண்ணை பார்த்தா தெரியுது சார் நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்புறம் நான் ரொம்ப ஹம்பலா இல்லை சார், நான் எனக்கு இதுதான் 19ஆம் தேதி தனியா வந்து இந்த படத்துக்கு ஒரு பேர் வரதை விட இந்த படத்துல வந்தானால நான் என்ன சார் பண்ண போறேன், அந்த படத்துக்கு குறுக்க போக போறது கிடையாது. நான் தனியா எனக்கு கம்மியான ஸ்கிரீன்ஸ் இருக்கட்டும், நான் போட்டுல ஒரு சின்ன கேம் நான் ஆடிட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்தேன். இது எல்லாமே வந்து ரிஸ்க்னு வந்ததுக்கு அப்புறம் நான் அகைன் மறுபடியும் அதான் சொல்றேன், பணம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எந்நேரமும் என்னுடைய கலையை, எனக்கு தெரிஞ்ச சினிமா வெறும் பணமா மட்டுமே மாத்தினா இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணவே முடியாது. அப்படி பண்ற ஒருத்தனுக்கு இந்த பத்திரிகை உலகம், ஊடகம், அது எல்லாமே ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுக்குள்ள இருக்கிற ஹைலைட்டான விஷயங்களை சொல்லணும். சோ அந்த மாதிரி தோணுது. பட் இன்னொரு விஷயம் வந்து பட்ஜெட். படத்தை வந்து நான் இவ்வளவு செலவு பண்ணி பண்றேன், அது என்னோட சொந்த காசுல நான் பண்றேன், வெளியில இருந்து யாரும் பண்ணல அப்படிங்கறத பகிரங்கமா நிறைய இடத்துல நீங்க வந்து சொல்லியிருக்கீங்களே சார். பட் ஆனா இன்னும் கலெக்ஷன்ஸ் அவ்வளவு வந்து எடுக்கல, அதையும் நான் ஓப்பனா சொல்றேன் அப்படிங்கிறீங்க. பட் ஆனா எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியலையே சார். அது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு 4 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. கால்டுவெல் வேல்நம்பி, பாலா சுவாமிநாதன், பிஞ்சு ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணின்னு ஒரு 4 பேரு. அவங்களுடைய பெருந்தன்மை தான். பெருந்தன்மைன்றது பெருந்தன்மைக்கு மேல ஏதாவது ஒன்று, தன்மைக்கு மேல ஒரு பாருங்க, அது வேற. பல்லி வேற வச்சு கொட்டுது சார். இங்கிலீஷ்ல அதிகமா யூஎஸ்ல இருந்து இருக்கிறதுனால அவங்க அது இங்கிலீஷ்ல அடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 4 பேருடைய பெருந்தன்மை தான் இந்த டீன்ஸ் படம். இந்த டீன்ஸ் படம் இதுக்குள்ள முடிச்சிடலாம் நான் ஒரு கணக்கு போட்டேன், அது முழுக்க தப்பா போச்சு. அதனால நான் அவங்க கிட்ட என்ன ஒரு ஃபர்ஸ்ட் காப்பின்னு பேசணும்னோ அதுக்கு மேல மிகாம அவங்களுக்கு எல்லா நஷ்டமும் எனக்கு தான், அவங்களுக்கு அது வராது. ஆனா இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் அவங்க ஒரு வாரத்தை கூட கேட்கவே கிடையாது இது ஏதாவது ஓடிடி போயிருக்காங்க, பிசினஸ் ஆயிருக்காங்க, அவளியாங்க. என் மேல அப்படியே முழுக்க முழுக்க இதுதான் இந்த என்ன சொல்றது, இந்த யூனிவர்ஸை நம்பும் போது இந்த யூனிவர்ஸே சேர்ந்து ஒரு 4 பேரை எனக்காக அமைச்சு வச்சிருக்கு. அதை தான் நான் உணர்றேன். இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்ப துருவ நட்சத்திரம் மாதிரின்னு ஒரு படம் வச்சுக்கல, நிறைய கடன் வாங்கிட்டாங்க. இதுல வந்து எல்லாமே என்னுடைய பணம் அல்லது நானும் சினிமால சம்பாதிக்கிற பணம் எல்லாமே சேர்த்து போட்டு என்னுடைய நம்பிக்கை கூடியவங்க மேல கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி, உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டலாம்னு கொஞ்சம் பணம் ஏதோ ஒன்று சேவ் பண்ணுது, அதெல்லாம் தூக்கி இதுல போட்டுருவேன். யார்கிட்டையும் போய் கடன் வாங்குறதுக்கு ஏன்னா கடன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி பணம் கொடுத்தாகணும்னு ஒரு கட்டாயம் வரும். அது எதெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். என் கூட பிரபாகர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சு, ரிலீஸ் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஆயிடுச்சு. இது வந்து இவ்வளவு பணம் இதுல எப்ப கலெக்ட் பண்ணும்? ஒத்த செருப்பு வரும்போது 4 ரூபாய் அப்ப ஸ்பெண்ட் பண்ணேன். 1 ரூபாய் தான் எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து வந்தது. அதுல கமிஷன் போக 1.35 என்னமோ தான் வந்தது எனக்கு. 4 ரூபாய் பணம் 1 ரூபாய் தானே வந்தது. நான் வருத்தப்படவே இல்லை. அதை நான் ஹிந்தியில டைரக்ட் பண்ணும்போது என்னோட சம்பளம் 5 ரூபாய். இப்போ ஹாலிவுட்ல அந்த படத்தை பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோம். முந்தா நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு, பிரபு ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரு அங்க இருக்கிற ஒரு தயாரிப்பாளர். அவங்க டென்ஷல் வாஷிங்டனோட அந்த படம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்னொரு 1 மாசத்துல நான் யூஎஸ் போய் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி அதுல எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உடனடியா அதுல கிடைச்சது 1.5 தான். ஆனா இப்போ வர வர அது வந்து பெருகிட்டே இருக்கு. ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்க அமெரிக்கால இருந்து வந்த படத்தை திருடி நீங்க படம் எடுத்தனா இப்படி ஒரு வாய்ப்பு வரவே வராது. இது ஒரிஜினலா இருக்கிறதுனால என் படத்தை கொண்டு போய் நாங்க அமெரிக்கால கொண்டு போய் அந்த படத்தை விற்கிறேன். அதே மாதிரிதான் இந்த படமும் டீம்ஸும் ஒரு நாளைக்கு இது ஹாலிவுட்டுக்கு போலாம். இந்த மாதிரி ஒரு ஜானர்ல அவங்களுக்கு என்ன படம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா டக்குன்னு எவனும் இங்க கற்பனை ஒரிஜினலா பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவனுக்கு என்னமோ அவனுக்கு தான் மூளை இருக்கிற மாதிரி, இவனுக்கு எந்த மூலையிலும் மூளை இல்லைன்ற மாதிரியுமே அவனுக்கு நினைச்சிட்டு இருப்பானுங்க.
அப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி இருக்கே தவிர, ஆனா இந்த மாதிரி ஒரு படம் ஒரு பேர்லேண்ட்ல வெட்ட வெளிச்சத்துல இத்தனை பேர் மிஸ் ஆகுறது, இதை வச்சு ஸ்பேஸ் ஷிப் இப்ப நீங்க சொல்ற எல்லா பிரம்மாண்டத்தையும் ஒரு விட நாளைக்கு நான் அங்க போய் பண்ணாலும் பண்ணலாம். டெஃபினெட்லி. பட் ஆனா அது டோட்டலி டிஃபரன்ஸ் சார். டைமென்ஷனலா போவாங்க, திடீர்னு என்னென்னவோ வரும். ஏன் கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல. அதான் இது நான் சொல்றேன், அவங்க இப்ப இல்லைங்க, சும்மா நான் கதை சொல்லுவேன், இது வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு நான் இன்னும் அதை பார்க்கவே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். ஒருவேளை ரொம்ப ரிலேட்டா என்ன அறியாம இருந்ததுன்னா அந்த சீனை ரிமூவ் பண்ணிடுவேனே தவிர அதை எடுத்துக்க மாட்டேன். சோ இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும், நான் இங்க இருந்து வேற எங்கேயோ ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதுனால என் மேல அந்த தயாரிப்பாளர் நண்பர்களும் அதனால, இல்லாட்டி இங்க லோக்கலா யாரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல இருந்து என்ன வச்சு யாரும் படம் எடுக்கல பாருங்க. ஏன் எடுக்கலன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாவே இருக்கு. இது வந்து கொஞ்சம் கரெக்டா என்ன வச்சு நடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, நான் சொன்ன நேரத்துக்கு போவேன், நான் நடிச்சுட்டு வந்துடுவேன், அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா தெரியல. பட் வேற டைரக்ட் பண்ணா மட்டும் நாம என்னமோ நினைக்கிறேன், அது எங்கேயோ போயிடுச்சு. ஒரு 5 ரூபாய்க்குள்ள முடியும்னு நினைச்சா அது இங்க போய் 3 மடங்கு ஆயிடுச்சு. போன படம் அப்படிதான் ஆச்சு. இந்த படம் வந்து இந்த 3 மாசம் 4 மாசம் இந்த விஎஃப்எக்ஸ் வேலை தள்ளி போனதுலயே எனக்கு 1 மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட, அதுவே 1.25 கோடி வரைக்கும் அது எக்ஸஸ் ஆயிடுச்சு. வெளியில தெரியாத நிறைய இந்த விஎஃப்எக்ஸ் நம்ம நினைக்கிறது ஸ்பேஸ்ஷிப் இல்லை, நான் சொல்றது இதுல இருக்க மேகங்கள் எல்லாமே நாங்க போட்டது. நீங்க பாக்குற ஸ்கைல இருக்கிற கிளவுட்ஸ் எல்லாம் நாங்க போட்டது த்ரூ அவுட் தி ஃபிலிம். அதுல ஒரு அழகு, இந்த ஃப்ரேம்ஸே எப்படி இருக்குன்னா கீழே பின்னாடி மரம் செடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பசங்க பின்னாடி வெறுமையா இருக்கு. வெறுமையா இருக்கிறதுக்கு பதிலா அதுல ஒரு பெயிண்டிங் மாதிரி அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும். கேமராமேன் தான் அந்த ஐடியா சொன்னாரு, ஆனா அதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ஆகும். நான் உடனே எஸ்ன்னு சொல்லிட்டேன், ஏன்னா என்னோட ஏஸ்தட்டிக் தான் எனக்கு அது அழகு. என் ரூம் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும், என் படம் காலத்துக்குமான ஒரு படமா இருக்கணும். அது காசுக்கான படமா இருந்தா அப்பயே முடிஞ்சு போயிடும்ல, அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருக்கு நான் சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு. அதுல இருக்க இந்த மேகங்களோட நாங்க படுற பாட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க ஒண்ணு பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படியே அப்பி கொடுத்துருவாங்க, இதுதான் மேகம். அப்புறம் சண்டை போட்டு அது இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க, அதுக்கு ஒரு கண்டினியூட்டி. அந்த மேகம் எந்தெந்த ஷாட்ல எப்படி வருது அது நீங்க அப்புறம் இப்ப நீங்க இன்னொரு தடவை பாருங்க, நான் சொல்ற ஐடியாவே பாத்துருந்தீங்கன்னா மறுபடியும் போய் பாருங்க. மேகங்களுக்குள்ள ஒரு கண்டினியூட்டி ஒண்ணு இருக்கும். எல்லா ஷாட்ல எப்படி வருது. உண்மையிலே சார் விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி ஓகே, இந்த அளவு பட்ஜெட் இருந்தா நல்லா வந்திருக்கும். பட் ஆனா மேகங்கள்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா இதுக்காகவே திருப்பி அப்படியே இருந்து நம்ம அதை பார்க்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கு சார் உண்மையிலே. அண்ட் இன்னும் ஒண்ணு ப்ரிவிலேஜ்டா வந்து கிட்ஸ் நம்ம காட்டியிருக்கீங்க இல்லையா, இங்கிலீஷ் பேசுறதுலையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கண்டென்ட் யோசிக்கிறது, அவங்க பேசுற விஷயமே கூட வீட்டுல நடக்கிறத வந்து பேசுறதே கூட கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா, அது டீன்ஸ்ல லைக் எப்படி சொல்றது, நம்ம டீனேஜ்ல கொஞ்சம் 90s கிட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்க. பட் 2K அண்ட் ஜென்சியா வரும்போது இப்ப இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ரைட்டிங்லயே வந்துட்டு ப்ரிவிலேஜ்டா அந்த லைக் அந்த 12 குழந்தைங்களையும் நம்ம காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்க என்னன்னு யோசிச்சுட்டு நீங்க எழுதுனீங்க சார்? ஐயங்காளின்னு ஒரு பையனை ஹைலைட் பண்ணணும். ஓகே, அதுதான் ஐடியா. அப்போ இந்த எலைட்டா இருக்கிற ஒரு கூட்டம், இவங்க பேசுற நுனிநாக்கு ஆங்கிலமும், they think they are our role models டா. We have to do whatever they say, they think this thing bullshit அப்படின்னு ஒருத்தர். சோ இதுதான் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க வளரணும் நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா அவங்க உலகத்துக்குள்ள போய் போனோம்னா சென்சார் பண்ண வேண்டிய நிறைய வார்த்தைகள் வரலாம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பேசுறதுலாம் அப்படி இருக்கலாம். அது நிறைய நான் அது மாதிரி பார்ப்பேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தைய திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுது, அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அது எங்கடா கத்துக்கு, ஃபாரின்ல, இங்க இல்ல ஃபாரின்ல. அப்புறம் அவங்க நோ 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 அப்படின்னு அது மறுபடியும் அதையே எழுத்து சொல்லுது. அந்த மாதிரி இவங்களுடைய உலகம் இன்னும் கூட. அப்புறம் நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றேன், என்ன அறியாம நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தே தீருவேன். அந்த வசனங்களை அழகுபடுத்துற விஷயத்துல we are not kids anymore, okay, once in a blue moon we have to try everything. இதெல்லாம் வந்து நம்ம பழக்கமா இருக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம அதுக்குள்ள வைக்க வேண்டியதா இருக்கும். அது வந்து அந்த அணுவை வேணா 2ஆ பிரிச்சிடலாம், ஆனா இந்த அணுவை உங்ககிட்ட அது யாராலும் பிரிக்க முடியாது. ஐயோ கிரிஞ்ச். லவ் லெட்டர்ஸ் ஹியர், வேர் டஸ் தி லவ் கோ அப்படிலாம் சொல்ல அதுக்குள்ள இருக்க ஒரு பயங்கர பெயின் இருக்கு. அதுக்கு ஒரு அழகான ஒரு மியூசிக் இருக்கு. டேய் பாத்துடா இப்பதான் லவ் முளைச்சு ஃபைன் அப்படின்னு ஒருத்தி அவ. சோ இதெல்லாம் நான் வந்து அழகுபட சொல்லியிருக்கேன். அந்த அழகுபட சொல்றது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். கேபி சார்னா அவர் ஒரு விதமா சொல்லுவாரு, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ வசனம் வேற யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்னா மேபி அது மாறலாம். இப்ப நம்ம சங்கர் சார் படத்துல சுஜாதா சார் எழுதும்போது அது ஒண்ணு இருந்தது, அது ஒண்ணா இருக்கும். இப்ப அவரோ இல்லாட்டி வேற யாராவது ஒருத்தர் எழுதும்போது அது வேற ஒண்ணா இருக்கும். அப்பவும் நம்ம சுஜாதாவுடைய எழுத்தை வந்து மிக தவறா விமர்சனம் பண்ண ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு உண்டு.
நான் ஒரு தடவை சொன்னேன், வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சுஜாதால இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னுவாங்க. ஓகே. சுஜாதாவையே அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு கூட்டம் உண்டு இங்க இருந்தது இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாருன்ட்டு. ஓகே. தெரியல, இது ஏதாவது பிரச்சனையாக போதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்து மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுமே வந்து பண்ணி மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சுஜாதாவோட பேச்சு எதுக்கு வந்ததுன்னா எழுத்துக்காக. சத்தியமா அது இந்தியன் டூக்கான விஷயமே கிடையாது. என்னோட அதை கிளறது கிடையாது. நீங்க என்னோட எழுத்து ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும். சுஜாதாவோட எழுத்து சுஜாதா மாதிரி தான் இருக்கும், பாலகுமாரனோட எழுத்து பாலகுமாரன் மாதிரி தான் இருக்கும், எஸ் ராமகிருஷ்ணனோட எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன்னா ஜெயமோகன் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். துக்ளக் இப்படிதான் அவர் எழுதுவார். ஷோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு வரியாம அதுக்குள்ள இருக்கதான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி நைஸ் சார். என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேன்ஸா இருக்காங்க சார். நம்ம அந்த அப்படியே நீங்க ஒரு இதா பாத்துடலாம். ஹாய் சார், நான் சிவஸ்ரீ. ஸோ என்னோட கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு, உங்களுடைய படங்கள் நிறைய பார்த்து வந்துட்டு நாங்க வளர்ந்துருக்கோம். ஸோ 1000ல் ஒருவன்ல நீங்க நடிச்ச அந்த நடிப்பா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நீங்க இயக்கின நிறைய மூவிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒத்த செருப்பு, இரவின் நிழல், இப்போ ரீசெண்டா நீங்க பண்ணிருக்க டீன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு வேரியேஷன். பார்த்திபன் சாரோட மூவியா இருந்தாலே கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். அது எப்படி அந்த மேஜிக் நீங்க பண்றீங்க சார்? எனக்கு வந்து அறிவு மிக குறைவு உங்களுக்கு. சத்தியமா இதுதான் என்னுடைய பேஸ்மெண்ட். அறிவு வந்து நான் நிஜமாவே நான் ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிக்கும் போதெல்லாம் என்னுடைய அறிவு மட்டம் ரொம்ப கம்மி. நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல. எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னா அறிவு வேணுமே, என்ன பண்றது, நம்மகிட்ட அது இல்லையே, உண்மையிலே இல்லை. பாக்யராஜ் சாரை போய் பார்க்குறேன், சுற்றி ஒரு பெரிய கூட்டம், எல்லாம் உட்காந்து ஒரு தடவை அவர் பேசினா கூட விதவிதமாக ஐடியா சொல்கிறாங்க. நான் வந்து பாத்ரூமில் போய் நின்று அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து தப்பான இடத்துல வந்துட்டோம். சாப்பிடுவாங்க எல்லாம் அப்படின்னு ஒன்று, சாப்பிடலாமா வேண்டாப்பா, எல்லாரும் சீன் சொல்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நம்ம எதுக்கு சாப்பிடணும், இப்படிலாம் நிறைய தோணும். எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இறந்துருவார். என் லைஃபே வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டில் சம்மந்தப்படுது. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா எங்கள் அப்பா வந்து இறக்கிறதுக்குள்ள நான் டைரக்டர் ஆகி காட்டணும். எப்படி முடியும் அது? அப்போ அறிவு வரணும். இப்போ என்ன பண்ணுறது, கவிதை எழுத தெரியாது, இது தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் அறிவாயிடணும், எனக்கு புத்திசாலித்தனம் வந்துடணும், தெரிஞ்சுக்கணும். அப்படியே வந்து 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 நான் புதிய பாதை பண்ணுறேன். ஒரு இரு வர்க்கத்துக்குமான ஒரு படமாக இருக்காது, ஒரு மாஸ் படமாகவும் இருக்கு. நேஷனல் அவார்ட்னு ஒரு விஷயம் வாங்குது, டயலாக்ஸ் எல்லாம் பயங்கர இது வருது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு இடத்துக்கு அங்கே வந்துட்டேன். ஒன்றுமே இல்லாமல்னா எனக்கு தெரியாததுலேருந்து மெதுவாக கற்றுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அப்படியே மெதுவாக நான் வளர்றேன். இந்த சென்ஸ் என் பின்னாடி சொத்துக்கள் வளரல, நான் மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கேன். ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை நேஷனல் அவார்டு கிடைக்குது. அறிவு ஜீவியான கூட்டங்கள் வந்து என்னை வரவேற்குது. கிறுக்கல்கள்னு ஒரு புத்தகம் எழுதுறேன், அவ்வளோதான். எல்லாரும் வந்து என்ன வாவ் இவர் நம்மாள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ஏழை பணக்காரனான ஃபீலிங் தான் எனக்கு. இப்போ நான் வந்து என்னை எல்லாரும் இப்படி ரசிக்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறாங்க. ஹவுஸ்ஃபுல்லுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரிக்கு கீழே விடுறேன். சரிக்கு சமமா தோல்விகள் வருது. அப்புறம் இதுல எப்படி மீண்டு போறது? இப்ப நான் வந்து ஒத்த செருப்பு எடுத்தேன், நான் சொன்ன மாதிரி அதுல ஒரு பொருளாதாரம் அது அப்படின்னா, அப்புறம் மெதுவா தான் அது வருது. அப்ப தெரியாதுல நமக்கு ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணணும்னு தெரியாது, ஹாலிவுட் வரைக்கும் அது போகும் நமக்கு தெரியாது. அழுதுகிட்டு இருக்கோம். இரவினில வந்து அவ்வளோ உயிர்ப்பான ஒரு படம் எடுக்கிறப்பா, என்ன ஒரு ஃபீலிங். இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி ஒரு ஃபில்ம் அது. அதுக்கு பின்னாடி பால் கொடுக்குற ஒரு குழந்தை, அம்மா செத்து போனது தெரியாம பால் குடிக்கிற குழந்தை அப்படின்னா நான் அப்படியே எமோஷனலா இருக்கேன். கணவன் வாங்கின பணத்துக்காக மனைவியை, அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது கொண்டு போய் நிர்மாணமா ஒருத்தன் உட்கார வச்சான். எவ்வளவு கொடுமை அது. நான் அப்படியே உணர்ந்து, ரஹ்மான் சார் வாசிக்கிறாரு, ஆனா அதெல்லாம் சேர்ந்து விமர்சனமா ரொம்ப தப்பாயிடுது வெளியில. அப்புறம் என்ன பண்றது, என்னுடைய யூஎஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சார் நீங்க அது ஏல எடுத்தது தப்பு, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நமக்கு, அதனால அடுத்தது நம்ம குடும்பங்களோட பாக்குற மாதிரி ஒரு படம், குடும்பத்தோட பார்க்கலான்னா எனக்கு வண்டி கட்டிட்டு போய் பலூன் கட்டிட்டு போய் குழந்தைங்களாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு இல்லாம, குழந்தைங்களோட சேர்ந்து இந்த படம் ஒரு இன்டெலிஜென்ட்டான வேற ஒரு லெவல் ஆஃப் ஃபில்மா இருக்கணும். அது வந்து எனக்கு சாதாரணமா எழுதி சாதாரணமா படம் எடுத்துட முடியும். ஆனா இப்ப இவங்க சொன்ன இதே எதிர்பார்ப்பு தான் அது காரணம். இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யறதும், திரையரங்குக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதா இல்லையா அந்த படம். வெறும் சராசரி குழந்தை படம் மாதிரி இல்லாம சர்ப்ரைஸ் பண்ணுது. சர்ப்ரைஸ் செகண்ட் ஹாஃப்ல நீங்க நினைச்சதை விட வேற ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குது. இல்லாட்டி இவ்வளவு ஜனங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த ஷோ வந்து ஃபில் ஆகுறதுக்கு முட்டாள் கிடையாது. ஸோ அவ்வளோ விஷயத்தையும் நான் என் மேல வைக்கிற எதிர்பார்ப்பும்
நான் என் மேல வைக்கிறது இல்லாம என் மேல மக்கள் வைக்கிற எதிர்பார்ப்பு, அந்த 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு அது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கும்ங்கிறது உட்பட சில நாட்கள்னு போறது வந்து எனக்கு என்னன்னா இந்த தியேட்டர்காரங்களோட நம்ம பேசுறதுல இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். சார் பிகினிங்ல கொஞ்சம் அப்படி பார்ப்போம் சார், அதை வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டதே அவங்களுக்கு என் மேல வச்சிருக்கிற அன்பு, ஒத்துக்கிட்டாங்க. அது அப்புறம் தொடர முடியுமான்னு தெரியாது சார். நான் அது ஜாக்கிரதையா 4 நாள் கழிச்சு ஏத்திட்டாங்கன்னா சண்டைக்கு வர போறாங்கன்னு அப்படின்னு சில தேட்டருக்காரங்க ஒத்துக்கல. அதுக்கான விஷயங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. சோ அதுதான் ரீசன். ஓகே சார், என் பேர் சத்யா. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். பொதுவாக உங்க படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க சொல்ற அந்த டைலாக்ஸ் தான். அதுலயும் குறிப்பா அந்த நானும் ரவுடிதான் படத்துல 2 பேர் அடிபட்டு கீழே இருக்கும்போது அந்த பொண்ணை வண்டியில ஏத்து அந்த பையன் மேல வண்டி ஏத்துறான்னு சொல்லிருப்பீங்களா, அந்த டைலாக் எப்படி சார் ஸ்பாட்லயே யூஸ் பண்ணீங்களா? அது வந்து நான் பல பேருக்கு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அது டப்பிங்ல சேர்த்த டைலாக். இப்ப கூட என்னுடைய குழந்தைங்க எல்லாரும் சொல்றது என்னுடைய டப்பிங் திறமையை பத்தி. ஆமா, எல்லாரும் டப்பிங்ல போனா ஒரு அங்கிள் வேற ஒண்ணு சொல்றாரு, வேற ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. அதை ஜஸ்ட் லைக் விடவே மாட்டாரு. டப்பிங்ல ரொம்ப நேரம் உட்கார வச்சிருக்கோம் அவங்கள. நம்ம ஷூட்டிங்ல விட்டுருவோம், அந்த மாடுலேஷன்ல இருந்து அது எல்லாத்தையும் ப்ரொனன்சியேஷன்ல இருந்து எல்லாமே. அங்க நான் விட மாட்டேன். அங்க நான் வேற மாட்டேன். இப்படி பண்ணி பண்ணி நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பயங்கரமா, வேற ஏதோ ஒரு வாய்க்குள்ள இந்த வார்த்தையை எப்படி போடுறது, அந்த உதட்டுல இந்த முத்தத்தை போடுற மாதிரி அந்த வாய்க்குள்ள இந்த வார்த்தை எப்படி போடுறதுன்றது. தம்பி ராமையா சார்லாம் அதை ரொம்ப அழகா செய்வாரு. கும்கி படத்தெல்லாம் ஏகப்பட்டது. யானையோட கால் தெரிஞ்சா அதுக்கு ஒரு டைலாக், வால் தெரிஞ்சா அதுலயும் ஒரு டைலாக் போட்டுருவாரு. அப்படி வால் மறைச்சிட்டு போவோம், அதுக்குள்ள ஒண்ணு போட்டுருவாரு. அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அது பழக்கப்பட்டதுனால அது ஒரு டப்பிங்ல சேர்த்த ஒரு டைலாக் தான். அதை ஒத்துக்கிட்ட விக்னேஸ்வரனுக்கு வந்து நம்ம நயன்தாராவை பரிசு அளித்துட்டோம். ஆனா அதுலயும் ஒரு பண் வைக்கிறீங்க பாருங்க சார் நீங்க. ஆனா நெக்ஸ்ட் நீங்க வந்து டைரக்டும் பண்ணிருக்கீங்க, ஆக்டிங்கும் பண்ணிருக்கீங்க. இந்த 2 விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பெட்டரான விஷயம்னா, ரொம்ப லைக் பண்ணி பண்ற விஷயம்னா நீங்க என்ன விஷயம்? 2மே பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. 2ல ரொம்ப ரொம்ப லைக் பண்ண விஷயம்னா நீங்க எந்த விஷயம் சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைரக்ஷன்ங்கிறது அம்மா மாதிரி, நடிப்புங்கிறது அப்பா மாதிரி. அம்மான்றது அதை சுமக்கிறது எல்லாமே பெயின், பிரசவங்கிறது பெயின். 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான். ஆனா அதுல பெயினை பூரா அந்த தாய்க்கு தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை கையில அப்படி ரத்தம் சதையுமா பார்க்கும்போது, அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கு அப்படியே அங்க ஒரு எடிட்டர் இருப்பாரு, அவர் தான் தொப்புள் கொடியை கட் பண்றாரு. அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் இந்த மாதிரி அம்மா தான் டைரக்ஷன், அப்பா தான் வந்து நடிப்பு. ஆனா 2மே எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது டைரக்ஷன் தான். இந்த ரைட்டிங் நரேஷன் அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? நான் எழுதுறதே ரொம்ப குறைவு, யாருக்குமே தெரியாது. எழுதுறதுன்றது அப்படியே 100 தடவை 1000 தடவை கதை சொல்லிட்டு டீம்ஸ் கதையை யார் வந்தாலும் ஒரு 4 பேர் அசிஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா வாங்க வாங்க உட்காருங்க, ஆனா கதை வெளியில யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னாலும் இது எவனும் எடுக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு தெரியும். அதனால அவங்களை கூப்பிட்டு வச்சு கதை சொல்றது காலையில 4 மணிக்கு வச்சு தமிழரசன் என்னுடைய நண்பர் இருப்பாரு, கிருஷ்ணமூர்த்தி இருப்பார், எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லிட்டே இருப்பேன். என் பொண்ணு கூட கிண்டல் பண்ணாப்ப போன மாசம் ஒண்ணு கதை சொல்ல அப்படின்ட்டு. இந்த படம் நடந்துட்டு இருக்கும், இன்னும் 4 கதை சொல்லிட்டு இருக்கிறான், மாத நாவல் மாதிரி. அப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாசம் நான் 4 கதை சொல்றேன், போன மாசம் நான் 4 கதை சொல்லியிருக்கேன். பட் ஆனா சார் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட் திருப்பி எழுதி கிழிச்சு போட்டு ஃபைனல் டிராஃப்ட் அந்த ஒரு எல்லாத்தையும் மண்டையில தான், அந்த பேப்பர் எல்லாமே மண்டையில தான். சார் படத்துடைய கடைசியில வந்து டீம்ஸ் 2க்கான ஒரு லீட் ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா? டீம்ஸ் 2க்கு நீங்க வந்து ப்ரொடியூசர் தேடுற மாதிரியும் சொல்லிட்டீங்க. பட் எந்த மாதிரியான ஒரு கதை வந்து எந்த மாதிரியான ப்ரொடியூசரா எந்த மாதிரியான ஒரு கதை, எந்த மாதிரியான ப்ரொடியூசர்ங்கிறத பொறுத்து எந்த மாதிரியான கதைன்னு மாத்திக்கலாம். ஒண்ணு அது ஸ்பேஸை வச்சு எடுக்கலாம், இல்லை வெறும் ஷிப், சின்னதா ஒரு ஷிப்பை வச்சு கூட எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடியூசர் எதுல வராரு, அவர் கார்ல வராரா இல்ல ஃபிளைட்ல வராரா. ஃபிளைட்ல வரவரை விட நம்ம கார்ல போற மாதிரி பண்ணிக்கலாம், அல்லது கார்ல வரவரை ஃபிளைட்ல ஏறி போற மாதிரி நம்ம பண்ணலாம். அதனால நான் வந்து அதை ஒரு என்ன சொல்றது, ஓப்பன் எண்ட் மாதிரி வச்சிருக்கேன் அந்த கதையை. பாருங்க என்னுடைய புத்திசாலித்தனம், எப்படியாவது டீம் ஸ்டூல பெருசா சம்பாதிச்சிடலான்ற லெவலுக்கு நான் எப்படி ஒத்த செருப்பு வந்து அங்க போய் பேர் வாங்குதோ அந்த மாதிரி டெஃபினட்டா டீம் ஸ்டோ வந்து ஹாலிவுட்ல பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் இந்த மாதிரி ஒரு 2 படம் நான் ஹாலிவுட்ல போய் பேச வர அப்படி ஒரு பழக்கம், யாருங்க இந்த ரைட்டர் அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் டீம் ஸ்டோ கதை எடுத்து சொல்லலாம். என் கையில வந்து ஒரு ஏலியன் இருக்கு, அந்த ஏலியன் மேஜிக் பண்ணலாம். அந்த ஏலியனை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயங்காலியா வரான், அவனே ஸ்பேஸ்ஷிப்பா மாறுறான். இந்த ஹியூஜ் இது இருக்கு அதுல, அதை இவ்வளோண்டு ஒரு மெர்க்குரி மாதிரியான ஒரு திரவத்துல இருந்து நான் பண்ண முடியல, ஜி பூம்பா மாதிரி. இதை வச்சு நான் எவ்வளவு வேணாலும் கமர்ஷியலா மாஸ் ஹீரோஸ் 10 பேரை வச்சுட்டு கூட
ஓகே, இது வந்து ஒரு மல்டி யூனிவர்ஸா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு எதிர்பார்க்கறேன். பட் ஆனா சீரியஸா சொல்ற, பேப்பர்ல இருக்கிறதுல ஒரு பக்கம் தள்ளிடுங்க சார். உங்க மைண்ட்ல இருக்கிறத நாங்க இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் மூலமா பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், மக்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் ஆனா இந்த ஒரு அழகான நேரம் செலவு பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் டீம் சம்பந்தமாவும் சரி, உங்களுடைய மூளைக்குள்ள இருந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். எனக்கு ரொம்ப பர்சனலா எப்பவுமே அந்த ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் இருந்தது சார். ரொம்பவே நன்றி உங்களுடைய டைம் எனக்காக இதை ஸ்பெண்ட். பயன்படுத்தி இதை வந்து நீங்க எவ்வளவு ப்ரமோட் பண்ண முடியுமோ பண்ணி, என்னுடைய ஃபீலிங் வந்தா ஒரு 10 தடவை ட்வீட் பண்ணி "ஏய், போய் பாருங்க, இந்த படத்தை பாருங்க" அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அதை வந்து ரொம்ப காலதாமதப்படுத்திடாம, நான் ஓடிடி பிசினஸே வந்து இது ஓடிடில பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமானே தெரியாது. ஆனா நீங்க தியேட்டர்ல இருக்கு, ஸ்கிரீன்ல போய் பாக்குறதுக்கான நான் உளுந்தடிச்சு அதெல்லாம் போய் பாக்குறேன். ஸோ அப்படி பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.